எனக்கு ரைட்ஸ் இருக்காங்க, சொல்லுங்களேன். இப்ப நான் இன்னும் இதுதான் செய்யல, மற்ற இதெல்லாம் செஞ்சுட்டேன் ஊழியத்துல, இது மட்டும் தான் செய்யல. சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வரம் வரணும் பரலோகத்துல. இன்னும் நான் திருமணம் மட்டும்தான் யாருக்கும் செஞ்சு வைக்கல. ஒரு உதாரணம், ஒரு ஆணும் பெண்ணுக்கும் ஒரு திருமணம் செய்யறோம். இப்ப அந்த அந்த திருமணம் செய்த அந்த கப்பல் மத்தியில அந்த கணவன் ஒரு மோசமான ஒரு ஏயா அப்படி போறீங்க, அடுத்த வாரம் பெட்ரியில் உட்காந்துக்கிறீங்களா, போகலாம் பேசலாம், பெட்ரி பேருக்கு அடுத்த வாரம் அங்க ஒரு ராங்கல் போட்டு ஏற்கனவே நடுவுலாம் காலையில் பின்னாடி. சரி, ஓகே, திருமணம் செய்யறேன் சிஸ்டர் போறா. இப்ப அந்த கணவன் பொறுப்பு இல்லாம மனைவியை வேதனைப்படுத்தி சில ஒரு போராட்டம். அந்த இடத்துல நான் போய் அந்த குடும்பத்தை அந்த கணவனும் மனைவியும் கேட்கறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ எனக்கு ரைட்ஸ் இருக்காது. ஏன்? திருமணம் நடத்தி வச்சது நான். இன்னைக்கு அந்த மாப்பிள்ளைய அந்த பொண்ணை கேட்க முடியுமா? நீ யாரு என்ன கேட்கறதுக்கு? இது என் மனைவி, இது என் கணவன், இது என் குடும்பம், நீ யாருன்னு கேட்க முடியுமா? ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம அப்படித்தான் கேட்டுருக்கோம். யாரை பார்த்து கேட்கணும் தெரியுங்களா? பாஸ்டர் இல்ல, சபையில தேவனை பார்த்து கேட்கணும். இன்னைக்கு நீ ஒன்றி போராடாத, பாடுபடாத, உன்னோடு கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் நீ பாடுபடுகிற, நீ கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுகிற, கிறிஸ்துவின் நிமித்தம் நீ அவமானப்படுகிறனா அதை குறித்து நீ வெட்கப்படாத. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிப்போம். என் நிமித்தம் உங்களை, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 12வது வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினாங்க. நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில துன்பப்படுகிறீங்க, உங்களை எந்த இடத்துல உங்களை நிந்தித்து, உங்களை நிந்தனைக்குள்ள, உங்களை ஒரு நிந்தனை, இங்கிலீஷ்ல வந்து அப்படின்னா உங்களை அவமானப்படுத்துறாங்க, உங்களை வெட்கப்படுத்துறாங்க. உங்களை எங்கெல்லாம் தேவன் நிமித்தம் உங்களை வெட்கப்படுத்துறாங்க, எந்த இடத்துல நீ வெட்கப்படுகிற தேவனுக்காக? ஐயா, உங்களை மட்டும் இல்ல, வேதம் சொல்லுது உங்களுக்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படிதான் துன்பப்படுத்தினாங்கன்னு வேதம் சொல்லுது. ஏன்? நல்ல கவனமா கேளுங்க. உங்களுக்காக வந்த தேவகுமாரன் அவர் சிலுவையில வைக்கப்படலையா, அவமானப்படலையா, அவர் துன்மார்க்கனை போல பொல்லாங்க பேசலையா? யூதர்கள் வந்து சொல்லலையா நீ சாத்தானுடைய தலைவன் சொல்லியா, பிசாசோட தலைவன் சொல்லியா? இன்னொருத்தர் சொல்றான் அவரே அவர் ரட்சிக்க முடியலையா, அவரு போய் கல்லனை ரட்சிக்கிறாரான்னு சொன்னாங்க. இயேசு வெட்கப்படலையா, துன்பப்படலையா, அவமானப்படலையா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வருகிற the big persecution, உங்க வாழ்க்கையில வருகிற நிந்த, தேவனை நிமித்தம் உங்களை நிந்திக்கிறாங்களா? பொதுவா வீட்டுல சொல்லுவாங்க சர்ச்சுன்னு போன ஐயா, அவங்க உங்க மேல இருக்கிற கர்சனைகள் அப்படி சொல்லல, உங்க மேல இருக்கிற போராமையில சொல்றேன்.
எத்தனை பேருக்கு புரியுது? கர்சனையில கேர்ல சொல்றாங்களா? இல்ல, ஏன்னா அவங்க போல நீ மட்டும் போனா என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் என்ன சொல்ற மாதிரி இருக்குன்னு. ஆமா, உங்களதான் சொல்றேன், வேற யாரும் நான் சொல்லுவேன். நீ போயிட்டீனா என்ன கேட்பாரு? நம்ம 2 பேருமே சேர்ந்து போலனா நம்ம ஏதாச்சும் ஒரு டூப் விட்டுறலாம். வந்த பஸ்ஸர் பாலம் காணா போச்சு, சேர்ச்சுக்கு வர பாலம். நீ போயிட்டேன்னா பாலம் சொன்னா அது மட்டும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் கேள்வி வரும். நம்ம ரொம்ப கெட்டிக்காரமா பதில் சொல்லுவோம். ஆனா வசனம் சொல்லுது, என் நிமித்தம் நீங்க பாடுபடுகிறீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நிந்தித்து உங்களை நிந்திக்கிறாங்களா? ஐயா, அதுல நீங்க சோர்ந்து போகாம அந்த இடத்துல எழும்பி நில்லுங்க. உங்களை நிந்திக்கிற மத்தியில நீங்க ஆண்டவருடைய நாமத்தினால, அவருடைய வார்த்தையினால எழுந்து நில்லுங்க. எந்த இடத்துல நீ நிந்திக்கப்படுகிற பாருங்க. தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குழந்தை பிறப்பா, நீ ஒரு தகப்பன் ஆவ. போகிற வரங்க எல்லாமே ஆபிரகாமை சாராலும் நிந்தித்தாங்க. குழந்தையே இல்ல, பிள்ளையே இல்ல. மோசே போய் சொல்றாரு பார்வோகிட்ட, ஆண்டவர் இந்த அடிமையில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் விடுதலை ஆக்கி கொண்டு போக சொல்றாருன்னு. அதுக்கு பார்வோ மோசே கேட்கிறாரு, என்ன அடையாளம் ஆண்டவர் சொன்னார்? நிந்தனை. உங்களை நிந்திப்பாங்க. உங்களோட உங்க இமோஷனல வெளியே கொண்டு வந்து உன்னை செயல் இழக்கிற, உன்னோட விசுவாசத்தை சோர்ந்து போகிற, நீ ஓடுகிற ஓட்டத்துல தோர்ந்து போக உன்னை நிந்திப்பாங்க. நீயோ இயேசு நம்பிக்கிட்டு இருக்க, ஒரு வேலை கிடைச்சவனுக்கு பேங்க்ல சேர்த்து வச்சியா? இன்னொரு கிராப்ல போயிட்டு இருக்க, காடியில போறியா? காடி வாங்கினியா? வீடு வாங்கினியா? இயேசு என்பவர் கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும், நல்ல கவனமா கேளு, இயேசுவானவர் காணாமல் விசுவாசிக்கிறீங்களா? நீங்க பாக்கியம். இன்னைக்கு நம்ம இயேசு எப்படி தெரியுங்களா விசுவாசிக்கிறோம்? நிந்தனை மத்தியிலும் ஆண்டவரே நான் உங்க கூட இருக்கிறேன். பாருங்க, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ, the powerful testament. சோதனை மத்தியில, சோதனை அவங்களுக்கு வந்துருச்சு, தண்டனை. நேபுகாத்நேச்சார் அந்த சிலையை வணங்காதபடி, அந்த சிலையை நான் வணங்க மாட்டேன், நான் இந்த தேவனை 3 வேளை ஆராதிப்பேன். ராஜா சொல்றாரு, இவங்களை எரியும் அக்கினியில கொண்டு போ. ஐயா, நிந்தனை. நான் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. நீ உடைஞ்சி போன வந்தப்ப உன்னை உயர்த்தின ஆண்டவர், உயர்த்தியும் அதே ஆண்டவர்கிட்ட நீ தேடி வந்தீங்கன்னா அவருடைய கிருபை தயவும் வாழ்க்கையில் பெருகி கொண்டிருக்கும். நம்ம வாழ்க்கையில தேவனை தவிர மேன்மையானது எதுவுமே இல்லை. நீங்க தேடுகிற பூமியில் உள்ளது எல்லாமே வசனம் சொல்லுது, அது ஒரு நாள் அழிந்து போயிடும். அது ஒரு நாள் உங்களை விட்டு, இந்த உலகத்தை விட்டு அழிந்து போயிடும். நீங்க நம்புகிற காரியங்கள் ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாய் மாறும். வசனம் நல்ல தெளிவா சொல்லுதியா, தகப்பனுக்கு விரோதமாய் பிள்ளை, தாய்க்கு விரோதமாய் மகன், மாமிக்கு விரோதமாய் மருமகள் விரோதமாய் எழுப்புவார்கள். கடைசியா சொல்லுது, உன் வீட்டாரே உனக்கு, சொல்லுங்களேன். இப்ப அந்த வீட்டார் பேச்சு கேட்டு தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியாதா, போறனே மாமியாருடைய வாய் சும்மா இருக்குமா? அது கேட்கறதுக்கு பதிலுக்கு ஒரு நாள் எனக்கு லீவ் கொடுங்க, நான் போய் மாமியாரை பார்த்துட்டு
தேவன நிமித்தம் நீ நிந்திக்கப்படுகிறியா? உனக்கு நிந்தனை வருதா? ஐயா, அந்த நிந்தனை மத்தியில நான் சொல்றேன், இயேசு கூட நில்லுங்க. ஐயா, நான் இந்த பிரசங்கத்துடைய விளக்கத்தை நான் ஒண்ணு யோசித்து நினைச்சு வந்தேன். ஆனா ஆவியானவர் சொன்னாரு வார்த்தை, இது எல்லாமே உங்க வாழ்க்கையில இருந்தா இயேசு கூட நின்று பாருங்க, அதையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நிந்திக்கிற உங்க வாழ்க்கையில, நிந்தனை மத்தியில இயேசு கூட நில்லு. மழை வரும்போது அம்ப்ரெல்லா கீழே முன்னால போக தெரியுதுல, அம்ப்ரெல்லா கூட நிக்க தெரியுதுல. மழை வந்துருச்சுன்னா அம்ப்ரெல்லா வரும்னு திறக்க தெரியுதுல. நிந்திக்கிற நேரத்துல நீங்க தேட வேண்டியது யாருன்னா தேவனுடைய சமூகம். கர்த்தருடைய சமூகம் வசனம் சொல்றது உங்களுக்கு முன்பாய் இருக்கிறதா? எப்படி இருக்கு? தேவனுடைய சமூகம் எப்படி இருக்கு? நம்மளுக்கு முன்பாய் இருக்கு. உங்க நிந்தனை மத்தியில ஒன்னாவது பாயிண்டா, உங்களை நிந்திக்கிறாங்களா, உங்களை நிந்தனை செய்யறாங்க, அவமானப்படுத்துறாங்களா, உங்களை வெட்கப்படுத்துறாங்களா, சோர்ந்து போகாம தேவனிடத்துல ஜெபம் பண்ணு. அதை செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம். 24 மணி நேரம் பூதம் மேல் கண்ணை திறந்து அப்படியே எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருப்போம். வீட்டுல பாத்திருக்கீங்களா? பிள்ளைக்கோ ஹஸ்பண்டுக்கோ பசி வந்துருச்சுன்னா ஹஸ்பண்ட் சத்தம் கேட்கும், பானை சத்தம் கேட்கும், தடார் புள்ளாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க? இல்லங்க, சும்மா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பிரச்சனை வந்துருச்சுன்னா ஓவர் நைட் நேரத்துக்குன்னா தூங்காம ராத்திரி ஃபுல்லா அழுது 8 மணி ஆனான சிஸ்டருக்கும் பாஸ்டருக்கு அடிச்சு சொல்லிடணும். என்னது சாட்சி பெருமையா? நான் தூக்கவே இல்லை பாஸ்டர் நேத்து ராத்திரிகளுக்கு. வசனம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு, நீ விடிவிடிய தூங்காமலாம் இருக்க, ஒரே ஒரு வாட்டி நோக்கி கூப்பிட்டு தூங்கிடு. சிஸ்டர் எப்பயும் சொல்றேன், நம்மள சரியாய் கணக்காய் நடத்துகிற தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. நிம்மதியா தூங்கு, அவர் எல்லாம் பாதுகாத்துக்குவார், அவர் எல்லாம் வழி நடத்துவார், எல்லாத்தையும் சரிப்படுத்துவார். நிந்தனை மத்தியில பாடுல மத்தியில மொத காரியம், நிந்திக்கிறாங்க உங்களை நிந்தனை செய்யறாங்களா, உங்களை அவமானப்படுத்துறாங்க அந்த இடத்துல வார்த்தையினால. யா, நம்மளுக்கு பேசுறது சொல்லி கொடுக்கவே வேண்டாம், ரொம்ப அழகா பேசுவோம். பொய்யிலையா நம்பர் 1, அப்படியே தயிர் வடை மாரி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நாங்களாவது ஏதோ கேள்வி கேட்கணும் யோசிச்சு கேட்போம், ஆனா பதில் சொல்றவங்க இருக்காங்கல்ல, உங்களதான் சொல்றேன். அப்படி ஆடாமலும் அசையாமலும் அழகா சொல்லுவாங்க, அப்படியே என்ன நம்ப வச்சிருவாங்க. ஸ்கேன் பண்ணி பிள்ளைன்னு பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு வச்சுங்களேன், இல்ல பாஸ்டர் ஆம்பளை பிள்ளை நீங்க சரியா பார்க்கல, அப்படி நம்ப வச்சிருவாங்க. முழு சோத்துல இல்ல சோத்துல ஐயா, நிந்திக்கிறவர்கள் மத்தியில தேவனை மகிமைப்படுத்து. உங்களை நிந்திக்கிறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா, கர்த்தரை நம்பி இருக்கு. நிந்திக்கிற அந்த நிந்திக்கிற இடத்துல நீ ஆண்டவரை பாரு. இரண்டாவது, உங்களை துன்பப்படுத்துகிறாங்க, உங்களை வேதனைப்படுத்துறாங்க, உங்களை கஷ்டப்படுத்துறாங்க, உங்களுக்கு முன்பாய் உங்களை சொல்லி காட்டுவாங்க, துன்பப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா, இயேசு கூட நில்லுங்க. துன்பம் வந்துருச்சா உங்க வாழ்க்கையில, ஒரு துன்பமான காலம் நீ பாருங்க. நம்ம இது செய்வோம், நம்ம வாழ்க்கையில இதற்கு ஒரு துன்பத்தை பார்த்துட்டோமா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், சபைக்கு வருவோம், ஆண்டவர்கிட்ட அந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடுத்துருவோம். ஆனா அதற்கு பிறகு அடுத்த துன்பம் வர வரைக்கும் தேவனை தேட மாட்டோம். ஹலோ, என்னம்மா புத்தகா? சண்டே கிறிஸ்துமஸ் கிறிஸ்டியன் தெரியுமா? கிறிஸ்துமஸ் மட்டும்தான் சர்ச்சுக்கு வருவாங்க. அந்த மாதிரி இந்த துன்பம் முடிஞ்சிச்சு, அதனால தேவனை மறந்துடுவோம்.
அதோட எப்ப தெரியுங்க, அடுத்த துன்பம் ஒண்ணு வருது பாருங்க. ஐயா, துன்பத்தின் மத்தியில உன் தேவன் கூட நிலைத்திருங்க. துன்பம் வந்து நம்மள சோர்வு அடைய செய்யும். துன்பம் வந்து நம்மள வேதனைப்பட வைக்கும். துன்பம் நம்மளுடைய எல்லா முயற்சியும் வீணாய் மாத்தும். துன்பம் அங்க தெளிவா சொல்லுகிறது, அவரை நிமித்த நீ துன்பப்படுகிறியா? எதுல நீங்க துன்பப்படுறீங்க? இப்ப ஒரு சகோதரன் என்ன சொன்னா, பாஸ்டர் எனக்கு இந்த மாசம் பாதி சம்பளம் வெட்டிட்டாங்க, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் கொஞ்ச நாள் இருப்பேன். ஏன் சம்பளம் வெட்டினாங்க? ஏன்னா நான் 15 நாள் வேலைக்கு போகல. சரி, அதனால 15 நாள் சம்பளம் வெட்டிட்டாங்க. இப்ப நான் எப்படி வீடு காசு கட்டுறது? நான் எப்படி காடி காசு கட்டுறது? அடுத்தது கேட்டேன், நீ எடுக்கிற சம்பளத்துல எவ்வளவு தசம்பாகம் போடுறேன்னு கேட்டேன். நான் போட்டதே இல்லை பாசு. நான் அந்த பையனை கேட்டேன், ஒன்னாவது அந்த சம்பளம் கிடைக்கணும்னா நீ அந்த 15 நாள் வேலைக்கு போயிருந்தா முழு சம்பளம் கிடைச்சிருக்கும். ரெண்டாவது, கர்த்தருக்கு தர வேண்டிய அந்த தசம்பாகத்தை நீ உண்மையா கொடுத்தீனா அந்த 15 நாளும் உன் வாழ்க்கையில தேவன் அற்புதமாய் அதிசயமாய் உன்னை நடத்தி இருப்பாரு. அதையும் நீ செய்யல. இன்னைக்கு ஒரு போராட்டம், இன்னைக்கு ஒரு துன்பம் வந்தானே நீ என்ன சொல்ற? பாஸ்டர் எனக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு ஜெபம். ஐயா, வசனத்தை நல்லா கவனமா கேளு. உங்களோட பலவீனத்துல போய் விழுந்துட்டு இயேசுவுக்காக நான் துன்பப்படுறேன்னு சொல்லாதீங்க. துன்பம் என்ன தெரியுங்களா? தேவன் நிமித்தம் நீங்க துன்பப்படுறீங்க. தேவன் நிமித்தம் இந்த துன்பத்துல கடந்து போறீங்க. ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டெஸ்ட் பாஸ் சொல்றாரு, இந்த ஓட்டில நீ கலந்துக்கலன்னா, இந்த ஓட்டில நீ வந்து ஜாயின் பண்ணலன்னா உனக்கு வார்னிங் லெட்டர் கொடுத்துருவேன். நீ ஓட்டிக்கு கம்பல்சரியா வரணும். ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நீ என் சமூகத்துல வந்து நெல்லுன்ற. இது நம்மளுக்கு ஒரு டெஸ்ட், ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலை. நீ எதை எடுப்ப? அந்த துன்பத்தின் மத்தியில நீ எதை நம்புவ? பாஸ்டர் எப்படி வேணாலும் ஏமாத்திடலாம், ஆண்டவர்கிட்ட எப்படி அழுது புலம்பு இப்படி ஒரு 2 உருண்டு உருண்டுன்னா தேவன் மன்னிச்சிருவாரு. ஆனா பாஸ் மன்னிக்க மாட்டாரு. அப்படி இல்லையா? துன்பத்தின் மத்தியில ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன், கர்த்தர் நிச்சயமா எனக்கு அற்புதம் செய்யும். கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நீ அப்படி நினைச்சு பார்க்காத. தேவன் நிச்சயமாக வேலை இடத்துல ஒரு பெரிய அற்புதங்களை செய்யும். துன்பத்தின் மத்தியில ஆண்டவரை நினைச்சு பாருங்க. இப்படி சொல்றேன், நினைவே போக வேண்டிய யோனா அவன் வந்து நினைவுக்கு போகாம தச்சுக்கு போறதுக்கு அவன் வந்து கப்பல் ஏறிட்டான். நடந்த சூழ்நிலையில ஒரு மீனோட வயிற்று 3 நாள் அந்த மனுஷன் மீனோட வயிற்றுல ஒரு துன்பம், ஒரு பாடு. பாருங்க, ஆண்டவர் தான்யா, ஆண்டவர் கூட உள்ளவங்களுக்கு தான்யா இந்த மாதிரி அற்புதங்கள் நடக்கும். ஆமென். ஆண்டவரை ருசித்து ஆண்டவர் கூட அவருடைய கரத்தை பிடித்து நடக்கிறவங்களுக்கு தான்யா தேவன் செய்கிற மேன்மையான அற்புதங்களை அவங்க பார்ப்பாங்க, பெற்றுக்கொள்வாங்க, ருசிப்பாங்க. ஏன்னா அவங்க தேவனோடு நடக்கிறாங்க. இந்த யோனா அந்த 3 நாள் அந்த மீனோட வயிற்றுக்குள்ள இருந்து அவன் அந்த மீன்கிட்ட பேசல, அவன் அந்த கடல்கிட்ட பேசல, அவன் அந்த சூழ்நிலைகிட்ட பேசல, அவன் பேசுனது ஆண்டவர்கிட்ட. என்ன மன்னியும் ஆண்டவரே, உங்க வார்த்தையை கேட்காம துன்பப்படும் போது அதை சொல்லுங்க ஆண்டவரே, உணரியா? ஏன்னா அவன் சொல்லிட்டா. நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் சொல்றத மட்டும் நீங்க கேட்டு கீழ்ப்படுத்தீங்கன்னா உங்களை அவர் வழி நடத்தி கண்மணி போல பாதுகாத்து உங்களை உயர உயர தேவன் உயர்த்துவார். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிங்க.
உங்க வார்த்தை, உங்க பலன், உங்க சோதனை, உங்க பாடுகளை நீங்க பார்க்காதீங்க. இன்னைக்கு அநேக பேர் தேவனை அறிந்தும் தேவனோட வார்த்தையை ஏற்றுக்கொண்டும் நடக்க முடியல. சோதனை மத்தியில் நடக்க முடியல, பாடுகள் மத்தியில் நடக்க முடியல. ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா அவங்களோட மாமிசத்துக்கு இடம் கொடுத்துறாங்க, அவங்களுடைய சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுத்துறாங்க, அவங்களுடைய காரியங்களை யாருக்கிட்டையாவது போய் பேசி அதை புலம்பி அதில் உள்ள பலவீனங்கள், அதில் இருக்கிற சோகங்கள், அதில் இருக்கிற கவலைகள், அதில் இருக்கிற தோல்விகள் எல்லாம் அவர்கள் மேல தூக்கி போட்டுக்கிட்டாங்க. தூக்கி போட்டு 2 வாரம் சேர்ச்சுக்கு வரல, பாஸ்டர் கால் பண்ணி, ஏமா சேர்ச்சுக்கு வரல? இல்ல பாஸ்டர், மனசு சரியில்லை. ஏன் நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க வியாதியா இருந்தாலும் சரி, உங்க மனசுல நிம்மதி இல்லைன்னாலும் சரி, குடும்பத்துல ரொம்ப பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இருள் உங்களை தீமையில கொண்டு போனாலும் சரி, நீங்க சபைக்கு வந்தா மட்டும்தான் விடுதலை ஆக முடியும். நீங்க நம்புகிற உங்களோட சூழ்நிலை உங்களை விடுதலை ஆக்காது. தேவனுடைய வார்த்தை யாரு கேட்கிறாங்களோ, தேவனுடைய வசனத்தை யாரு தியானிக்கிறாங்களோ, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தேவனை நோக்கி யாரு பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். துன்பத்தின் மத்தியில நீங்க ஆண்டவர் கூட விசுவாசமா இருங்க. நீ ஆண்டவரை நம்பி இருங்க. ஏன்னா நீ தேவ பிள்ளை. அவர் நிமித்தம் நீ துன்பப்படுகிறியா? அவர் நிமித்தம் நீ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அவர் கூட இருந்து நீ துன்பப்படுறியா? கிறிஸ்து நிமித்தம் நீ துன்பப்படுகிற. மூன்றாவது, பலவிதமான தீமையினாலே பலவித தீமையான மொழிகள். மூணாவது, ஐயா உங்களை நீங்க செய்யாதது, நீங்க பேசாதது, உங்க வாழ்க்கையில இல்லாதத யார் என்ன பேசினாலும் அதை கேட்டு நீ சோர்ந்து போகாத. ஆமென், ஹல்லேலூயா. பொய்யான காரியத்தை உங்களை குறித்து சொல்ற யார்கிட்ட போய் நீ நியாயம் விசாரிக்க அவசியம் இல்லை. உனக்கு தெரியாது அவனை பத்தி, உன் தேவனுக்கு தெரியாது யாருன்னு. எதுக்கு என்ன போய் பேசணும்? என்னுடைய ஒரே புரிந்துணர்வு என்ன தெரியுங்களா? உன்னை குறித்து நீ போய் நியாயம் விசாரிக்கணும், உன்னை குறித்து நீ போய் சண்டை போடணும், உன்னை குறித்து நீ போய் வாக்குவாதம் பண்றனா, என்னோட அண்டர்ஸ்டாண்ட்ல உன்னையே நீ நம்பலன்னு அர்த்தம். உங்களே நீங்க அவங்க சொன்னது உண்மை அர்த்தம் அதுதான். நீ வாக்குவாதம் பண்ண வேண்டாம். உன் மேல தீமையான பொய்யினால செய்யறாங்க, பேசுறாங்க, விட்டுரு. ஏன்னா தேவ பிள்ளை நீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கீங்க. எதுக்கு நீங்க போய் வாக்குவாதம் பண்றீங்க? உங்களுக்கு தெரியாதா? நீங்க தேவன் கூட நடக்கும்போது நிந்தனையான வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள் உங்களோட பேசுவோம், தெரியாதா? ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களை குறித்து யாருமே நல்லதை சொல்லவே மாட்டாங்க. சொல்லுங்களேன். இப்ப எங்க மரியாதை இப்ப அக்கா தீமத்தை பத்தி எப்படிக்கான்னு ஒரு 50 நல்லது சொன்னாங்களா, 50 கெட்ட சொல்லி இவனா சார் பேச்ச கேட்க மாட்டான். ஹல்லேலூயா. இப்ப வைத்துக் கொள்ளுங்களேன், நான் அப்படி செஞ்சது இல்லை, நான் சொல்றேனே. இவங்க அந்த குடும்பமா? ஐயோ சரண சண்டைக்கார குடும்பம். அந்த விசுவாசி சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. பஸ் பார்த்தே இருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் சொல்லுவாங்க. சிரிச்சுட்டு பசங்க கேட்டுருக்கேன். ஏன் தெரியுங்களா? உங்களை டீல் பண்றது நான் இல்ல, ஆண்டவர். ஆண்டவரோட சித்தம் எல்லாமே இங்க உங்களை கொண்டு வர மாட்டாரு.
தேவன் கொண்டு வந்திருக்கிறாருன்னா உங்களை களிமண்ணா இருக்கிற உங்களை ஒரு நல்ல பாத்திரமாய் கர்த்தர் மாத்துறதுக்கு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு குறித்து என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை கண்டு நீ சோர்ந்து போகாத. இப்ப சொல்றாங்க இவனா திருட பாச அப்படின்னா நீ போய் திருடுவியா? அவன் சொல்லிட்டான் நான் திருட போறேன்னு போவியா? சொல்லுங்க. இவன் ஒரு பைத்தியக்காரன் மேல இருந்து குதிச்சிருவான் அப்படின்னா மேல இருந்து நீ குதிச்சிருவியா? சொல்லுங்களேன். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில மத்தவன் சொல்றதா நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தவிர உங்க தேவன் சொல்றதை நீங்க செய்யறீங்களா? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? மத்தவன் சொல்றத உன் வாழ்க்கையில நீ கேட்கிறனா, நீ தேவன் நிமித்தம் துன்பப்படல, தேவன் நிமித்தம் உன் வாழ்க்கை இல்ல, நீ மனுஷனை நம்பிதான் வாழ்ற. இன்னைக்கு நீ தேவனை நம்பி வரணும் குறித்து பொய்யான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாற்றி சொல்வார்கள். தீமையான மொழியில் உங்களை பொய்யா சொல்லுவாங்க, நல்லது சொல்ல மாட்டாங்க. சபையிலலாம் படம் போட்டுரும், படம் போட்டான்னு மெசேஜ் வரும். ஓ இவங்க இங்கதான் வராங்களா பசங்க பாத்துக்குங்க, இதை பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க. ஐயா யாரு உங்களுக்கு விரோதமா என்ன பேசினாலும் சரி, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவீங்க, இனி வராங்க பாதாமே சுத்திலா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மாதிரி நீங்க அதே தான் செயல்படுத்துவீங்களா? போயிட்டு லீவ் எடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? யாருக்கு உங்களுக்கு முன்பாக யாரு என்ன சொன்னா அவங்களுக்கு முன்ன நீங்க வாழ்ந்து காட்டணும். அந்த வாய் சொல்லணும், ஐயோ இவங்க நல்லா வேலை செய்யறாங்க, கரெக்டா வராங்க, சின்சியரா வராங்க. சேஞ்ச் த சிச்சுவேஷன், யூ பி சேஞ்ச். நீ மாத்தணும். ஏன்னா இயேசுவோடு நீ இருக்கிற, இயேசு உன்னோட கூட இருக்கிற. சொன்ன வார்த்தைப்படி நீ வாழாத, தேவனுடைய வசனத்தின்படி அவருடைய கட்டளையின்படி நீ மாறணும். பொய்யான காரியத்தை நம்பாதீங்க. ஐயா எப்பயோ இந்த சபையில என்ன இடத்துல யாரு எந்த தோல்வியை பத்தி பேசினாலும் நான் அந்த தோல்விய அவங்களுடைய சிந்தையிலிருந்து எடுத்துருவேன். அது இல்ல சிஸ்டர், தேவன் செய்வார். அப்படி இல்ல பிரதர், தேவன் மாத்துவார். பாஸ்டர் இது இப்படி இருக்கு இல்லையா, ஆண்டவர் மாத்துவார். நம்பு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீ நம்பு, ஆண்டவரை விசுவாசி. ஐயா நம்ம பாருங்க, ஆண்டவரை நம்பி நடக்க ஆரம்பிப்போம். சூழ்நிலையில, போராட்டத்துல, கடல் கொந்தளிப்புல பேதுரு போல நடக்க ஆரம்பிப்போம். ஒரு சோர்வு வந்துருச்சுன்னா பேக் டு அப்படின்னா பழைய சிந்தை, பழைய மனுஷனா மாறிடும். ஒரு தடுமாற்றம். நீ மாறுறதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? அந்த தடுமாற்றத்து மத்தியிலும் நீ கடந்து வந்த, நீ நடந்து வந்த அதே பாதையில, அதே விசுவாசம் நீ நடந்து போன. அதான் அர்த்தம். நீ மனம் திரும்ப, நீ மனம் மாறும். எவ்வளவு சொன்னாலும் வந்தாலும் கர்த்தருக்காக நான் நிற்பேன் பாஸ்டர், ஆண்டவருக்காக நான் போவேன் பாஸ்டர். ஆண்டவர் நிமித்தம், ஆண்டவரே கூட இருக்கிறார். யார் என்ன சொன்னா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா உன்னை படைத்தவர் உன்னை உள்ளங்கையில அவர் வரைந்திருக்கிறாரு. மத்தவன் சொல்றதை ஏன் நம்பிட்டு இருக்கீங்க? பாருங்க வசனம் என்ன சொல்லுது? உங்களை என் உள்ளங்கையில் வந்தது. இப்ப ஜேபி டவுனுக்கு போறீங்க, ஒரு அம்மா குறி சொல்ற அம்மா சொல்றாங்க, உன் ரேகை இந்த இடத்துல மத்தியாச்சு அப்படின்னா இது ஏதோ ஒரு முட்டு சண்டு, இங்க ஒரு கிணறுல நீ உளுந்துருவேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப நீ கிணறு தேடிக்கிட்டே இருப்பியா? எங்க இருக்கு, எங்க உளுந்துருவேன்னு? ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்களோ? அதுல அவங்கள்ட்ட ஒரு டவுட், இங்க ரெண்டு கோடு வந்து ஒரு கோடா மாறுது, அது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? போயிட்டு இருக்க நீ யூட்டன் பண்ணி திருப்பி இப்படி போயிருக்க சொன்னா என்ன பண்ணுவ? அங்க யூட்டன் தேடிட்டு இருக்கியா? உங்களை ஆண்டவர் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறாரு. உன்னுடைய சிலவங்க சொல்ல பாரு, இவனுக்கு ரெட்டை சுட்டியா அடங்கவே மாட்டான். ஐயா நீ சொல்லி சொல்லி அந்த ரெட்டை சொல்லினால அவன் அடங்காம போக மாட்டான். நீ சொல்ற வார்த்தையினால அவன் மாறிடும். சொன்ன உனக்கும் அடங்காம போயிடும். ஐயா நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால மனுஷன் சொல்லுகிற எல்லா பொய்களுக்கும் விட்டு விலகி தேவனோடு வாழு. தேவனோடு கூட இருக்கிறார்.
பொய்யை நம்பாத. யா அப்போஸ்தலர், நீங்க வேதம் படிச்சிருங்க. அப்போஸ்தலர் எக்ஸா, யூதர்கள் பொய்யான வார்த்தைகளினால ஜனங்களை வஞ்சித்து மந்திரங்களை, பொய்யான ஆவிகளை, மந்திரங்களை அவங்க செய்து ஜனங்களை அவங்களை கர்த்தரை விட்டு அவர்கள் விலகத்தக்க அவங்களோட வாய் பொய்களை பேசுனதாம். அன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்தது போல ஆகாப் ராஜா யுத்தத்துக்கு போறதுக்கு 400 தீர்க்கதரிசி. எல்லாரும் சொல்றானுங்க, நீங்க போங்க, அந்த யுத்தத்துல நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு 400 தீர்க்கதரிசி சொல்றாங்க. ப்ராஃபட் 400 ப்ராஃபட் சொல்றாங்க, நீ போ, உனக்கு ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பொய்யானத நம்பி நிறைய இடங்கள்ல நம்ம வீணாய் போகும். எத்தனை பேரு ஏற்றுக்கொள்றீங்க? பாச இந்த மாதிரி காரியங்களை நான் பார்த்துருக்கேன். பொய்யானதை நம்பாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் வந்து சொல்லும் போது அந்த 400 பேருக்குள்ளேயும் பொய்யின் ஆவி இருந்தது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கேள்வி ரொம்ப நாளா. என்ன கேள்வினா, இயேசுக்கு பயந்து சொல்றேன், புரியுதுங்களா? இயேசுக்கு பயந்து சொல்றேன், நாங்க போவே இல்லை. எதுக்கு அதை சொல்லணும்? இயேசுக்கு பயந்து சொல்றேன் எதுக்கு சொல்லணும்? நம்ப வைக்க. யார? என்ன நம்ப வைக்க. அவன் சொல்ற அந்த டைலாக், நான் இயேசுக்கு உண்மையா பயந்தீங்கன்னா நீ போய் சொல்ல மாட்ட. நீ இந்த வார்த்தையை சொல்ல மாட்ட. என்ன வார்த்தை? இயேசுக்கு பயந்து. ஏன்னா நம்ம ஏற்கனவே வேற டைலாக் சொன்னோம். தேவன் அறியத்துக்கு முன்ன என்ன சொன்னோம்? நானு அங்க போல. இப்ப வேதம் சொல்லிச்சு யார் பேரிலும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். சத்தியமாமா நான் சொல்றேன், நீ வந்து அது சத்தியம் பண்ணாம நேரா சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருப்பேன். சத்தியம் சொன்னது அங்கதான் எனக்கு டவுட் வருது, போட்டு வருது. என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க? நீ பொய் சொல்றதுக்கு நீ நடந்துக்கிற விதங்களை வச்சு இது பொய் தான். ஐயா நான் சொல்றேன், தேவ ஊழியர் வந்து எல்லார் மனிதர்கள் மத்தியிலும் தேவனுடைய ஸ்தானத்துல நின்று ஊழியம் செய்யறனா நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு உணர முடியும். We can sense. எங்களுக்கு உணர்வின் ஆவிய, டிசனிங் ஸ்பிரிட், பகுத்தறிவு, உணர்கிற ஆவிய தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறாரு. நீங்க நினைக்கலாம், பாஸ்டரை ஏமாத்திட்டு. நீ என்ன ஏமாத்தல, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ ஏமாத்துற. எனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வரங்களை நீ ஏமாத்துற. நீ சொல்லுகிற பொய் உன்னை திருப்தி ஆக்கலாம், உன்னை வெட்கப்படுத்தாம அந்த இடத்துல உன்னை காப்பாத்திருக்கலாம். ஆனா அந்த பொய்யினால நீ பட போகிற வேதனைகள், நீ பார்க்கிற துன்பங்கள், ஐயா அந்த பொய்யை விட்டு விலகணும். பொய்களை நம்பாதீங்க, பொய்யான வார்த்தைகளை நம்பாதீங்க. மூன்றாவது, இப்ப நாலாவது, உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாருங்க, உங்களை குறித்து யாரு என்ன பேசினாலும் கவலைப்படாதீங்க. அதை நினைச்சு நீங்க வந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஆபிரகாம் வந்து ஈசாக்க பலியிட போகும்போது வேலைக்காரனுக்கு வராங்க, வெறுவு கொண்டு போறாங்க, கழுதை கொண்டு போறாங்க, ஈசாக்க கொண்டு போறாரு. அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஈசாக்க அவர் பலியிட போறாருன்னு. அவருக்கு கவலை வேதனைலாம் இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல அவர் அவரோட சூழ்நிலை யார்கிட்ட அவர் ஷேர் பண்ணல. அவர் ஒண்ணுதான் சொன்னாரு, தேவன் எல்லாம் பார்த்துக்கொள்வார். அவர் கடந்து போகிற அந்த சூழ்நிலை மத்தியில, வேதனை மத்தியில, ஆண்டவருக்கு நான் என் மகனை பலியிட போகிறேன், தகன பலிகளை செலுத்த போகிறேன், ஆண்டவருக்கு என் மகனை
பலியா ஒப்பு கொடுக்க போகிறேன், நான் கூட்டு போயிட்டு இருக்கிறேன். அந்த சூழ்நிலையில அவருடைய இமோஷனல், அவருடைய சூழ்நிலை, அவருடைய வேதனை, அவருடைய பாரத்தை யார்கிட்ட அவர் ஷேர் பண்ணல. இன்னைக்கு நம்ம கடந்து போகும்போது நீங்க பாருங்க, எத்தனை பேருக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணி நம்மளும் சோர்ந்து போறோம், மற்றவர்களும் சோர்வடை செய்றோம். நம்மளுடைய ஸ்டாரி நம்மளை சுத்தி எல்லாருக்கும் தெரியும். பழுத்தமா வச்சுக்கீங்களேன். இப்ப நீ அழுந்தீங்கன்னா நீ யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியும் நீ எதுக்காக அழுகுற. சொல்லுங்க, எதுக்காக அழுகுறீங்க? அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க உங்களுடைய சூழ்நிலைய மனுஷனை நம்பி நீங்க போகிறதை காட்டிலும் நீங்க போகிற இந்த சூழ்நிலையை கர்த்தரை நம்பி கர்த்தரோடு நீங்க நிலைத்திருங்க. இன்னைக்கு ஆண்டவர் இல்லாதனாலதான் நாம் மாமிசத்திலே சோர்ந்து, மாமிசத்திலே நம்ம பகைக்கப்பட்டு இருக்கிறோம். 5வது காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது மார்க் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரிலும் பகைக்கப்படுவோம். எல்லாருக்கிட்டையும் நம்ம பகைக்கப்படுவோம். ஏன்னா தேவ நிமித்தம் நீ வாழும்போது எல்லாருனாலும் பகைக்கப்படுவோம். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். எல்லாரும் கவனமா கேளுங்க. பைபிள் படிக்கல, நீங்க பைபிள்ல புரிஞ்சு கொள்ளல, பைபிள் ஒரு மூலையில நீங்க ஒரு மூலையில வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சரி, ஆனா இன்னைக்கு பிரசங்கத்தை கேளுங்க, இந்த வசனத்தை கேளுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதல், ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. நீங்க மாறுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதல், கிறிஸ்துவுக்காக நீங்க மாறணும். உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கணும். உங்க கண்ணீர் மத்தியில இயேசு இருக்கணும். உங்க போராட்டத்தை மத்தியில இயேசு இருக்கணும். நீங்க கை பிடித்து நடக்கிறதுக்கு இயேசு கை உங்க கூட இருக்கணும். இயேசு கை இல்லாம நடக்காத. இயேசுவோட வார்த்தை இல்லாம பேசாத. இயேசுவோட ஆலோசனை இல்லாம தீர்மானம் எடுக்காத. இயேசு கேளு. வசனம் சொல்லுது 13 மார்க் 13 என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் எல்லாம் கவனமா கேளுங்க. ஏன் பாஸ்டர் எல்லாரும் என்ன பண்றாங்க? பகைக்கப்படுவீங்க. ஏன் பாஸ்டர்? ஏன்னா நீ உலக அழகி, நீ உலக அழக, அதனால உன்னை பகைக்கிறாங்க. ஏன் உன்னை பகைக்கிறாங்க? நீ சந்தோஷப்படணும். யார் நிமித்தமா? யார் நிமித்தம்? சரினா போன வாரம் லீவ் போட்டீங்க, கர்த்தர்களை மன்னிப்பாங்க. யார் நிமித்தம் நீ பகைக்கப்படுகிற? இப்ப சிஸ்டர் பவானி, நான் ஏசு உங்களை ஏசு சும்மா உங்களை ஏசுறானா? யார் நிமித்தம் நான் ஏசுறவங்கள? யார் நிமித்தம் அவங்க ஏசுறீங்க? இப்ப அவங்களுக்கு என்ன தோணும்? நீங்க போய் கேளுங்க, இந்த பாஸ்டர் எப்ப என்ன ஏசிட்டே இருக்காரு அப்படின்னு. அவரு 97 வாங்க முடியாது, 95 இப்போ சொல்ல கொஞ்சம் ஊத்தி விடுறாங்க. அவரு வந்துட்டு ஹலோ பாஸ் கீழே வாங்க, ஏயா கீழே வாங்க பாஸ்டர் அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டா நான் இப்ப எப்படி ஹலோ ப்ரோ ஏயா இப்ப நீ கீழே வரையா இல்ல நான் உன்ட்ட வரேன்? புரியுதுங்களா? இந்த மரியாதை தேயுதுன்றாங்க. யார் நிமித்தம் நான் கண்டிக்கிறேன்? யார் நிமித்தம் ஆலோசனை கொடுக்கிறேன்? சொல்லுங்க. இப்ப நம்ம இப்ப கோடு போட்டுருவோம், அப்புறம் பிசாசு ஒரு ரோடு போடுவான், அப்புறம் அந்த ரோட்ல நடு தெருவுல உட்கார்ந்து இருப்போம். கோடு போட்டது யாரு? சிலர் சொல்லுது பசங்க தூக்கிட்ட பசங்க எப்படி வெட்டனான்னு தெரியல. சரி, இப்படி ஒரு வசனம் சொல்லுது மார்க் 13 என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எத்தனை பேரு பசங்க இந்த வசனத்துல என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்க? சாரா மட்டும் தேவ நாமத்துக்காக நீங்க பெரிய காரியங்கள் கற்றுக்கொள்வீங்க.
ஆண்டவர் நாமத்துக்காக நம்ம வாழணும். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி அழைத்தீரே உம் சேவிக்கின்று. அதை நான் மறந்துட்டோம், பாட்டை மறந்துட்டோம். என் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம். ஐயா, ஆண்டவர் சொல்ல முன்னுக்கே வந்து காப்பாத்திடுவேன், முன்னுக்கே உனக்கு சால்வேஷன் கொடுத்துருவேன், முன்னுக்கே உன்னை சிரிக்கி வச்சிருவேன். ஆண்டவர் சொல்ல முடிவு, the ending. எப்ப சொல்லுங்க, எப்பயா முடிவு? அப்போது நடக்கிற வரைக்குமா? எது முடிவு சிஸ்டர் இன்றாணி? முடிவு எங்க? மறைக்கிறாங்க பவானி. அப்பதான் பாஸ்டர் ஏச மாட்டாங்க, நீங்க மறைச்சாலும் ஏசுவேன். எப்ப முடிவு? முடிவு பாருங்க. அப்ப அவர் வர வரைக்கும் நான் ஏசிட்டு தான் இருக்கேன். அவதானே? இப்ப முடிவு பறிந்த வரைக்கும் உங்களை என்னமா பண்ணுவாங்க? ஏன் பாஸ் ஏசறான்னு கேக்குறீங்களா? ஏன் ஏசறான்னா பகைப்பான். நீ யாருக்காக உன் வாழ்க்கையில ஒப்பு கொடுத்திருக்க? யாருடைய நாமத்துல இன்னைக்கு வாழ்ற? இன்னைக்கு உன் வாழ்க்கையில யாரு இருக்கறனால உன்னை பகைக்கிறாங்க? ஐயா பாருங்க, இன்னும் சொல்றேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காத டைம்ல எல்லாரும் நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. என்னைக்கு ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுக்குறியோ அன்னைக்கு வாழ்க்கையில் போராட்டம் வரும், பிரச்சனை வரும், எதிர்ப்பு வரும், பகைகள் வரும், தீமையா நிற்பாங்க. அப்ப வந்து என்ன சொல்லுவீங்க? என்னைக்கு உபவாசம் எடுத்தனோ அன்னைக்கு பிடிச்சிருச்சு பாச. என்னைக்கு சபையில வந்து கையை தக்கணும் அன்னைக்கு எழுந்திருச்சு பாச. என்னைக்கு சபைக்கு லீவ் போடாம போலான்னு பாப்பேன் அன்னைக்குதான் கல்யாண பத்திரிக்கை அந்த ஒரு மாசம் ஃபுல்லா வருது. என்ன நாள்? என்னமோ நாளுன்னு சொல்லுவாங்க, பசு நாளா? அந்த கல்யாண மாசம் ஒரு மாசம் சொல்லுவாங்க, மார்கழி. ஆமாவா? நீ கல்யாணமே பண்ணிய பத்திரிக்கை புதுசா வரும், சோதனை பாஸ்டர். ஏமா ஒரு வாரம் என்ன வந்து சமாதானப்படுத்துறாங்க பாஸ்டர். பாருங்க பாஸ்டர், ஒருப்பா இருக்கு, கஷ்டமா இருக்கு. சொந்தக்காரனை பார்த்தா ஏமா என்னாச்சு பாஸ்டர்? முதல் வாரம், ரெண்டாவது வாரம், மூணாவது வாரம், நாலாவது வாரம், 4 வாரம் பத்திரிக்கை கொடுத்துறாங்க. கட்டுப்பா இருக்கு பாஸ்டர். அப்பதான் பாஸ்டர் சொல்லுவாங்க, பரவாயில்லமா போயிட்டு வந்து. நீ என்ன கிடைக்கிறியா? கிடையாது, பரவாயில்லமா கலந்து போயிட்டு வாங்க, குடும்பம் முக்கியம். அப்பதான் பாஸ்டர் ஒரு அப்புறம் கொடுக்கணும். பாஸ்டர் கிட்டே எங்களுக்கு தெரியாதா நீ எதுக்கு என்கிட்ட சொல்ற? என்ன வளர்த்தவரு, ஊழியத்துல வளர்த்து கொண்டு வந்தவரு எங்களுக்கு தான் கத்து கொடுத்தாரு. நீ டிவி பாத்தியா இல்லையான்னு அவர் எங்களுக்கு கத்து கொடுப்பாரு. வா அப்படியே போய் அவங்க வீட்டுல டிவில கை வை, சூடா இருந்தா தெரிஞ்சுக்கோ நம்ம வந்தாருன்னா அடிச்சாங்க. அவ்வளவு நேரம் படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப ரொம்ப அலர்ட். என்ன அலர்ட் தெரியுங்களா? அபார்ட்மெண்ட் எம் கொண்டோலாம் இருக்கிறவங்க, ஏன்னா உங்களுக்கு போட முடியாது, காட்டா உங்களுக்கு போன்னு சொல்லணும். ini orang datang, itu kenal tak? Itu orang datang lah. Oke, suruh datang. அப்படின்னுட்டு எல்லாத்தையும் பாஸ்டர் வீட்டு முன்னுக்கு வந்து நிக்கிறதுக்கு எல்லாம் கிளியர். அப்படியே ஜெப வீடு, தூபம் போலின் ஜெபங்கள் கேட்டா அவங்க தேவனோட வாங்க. இப்ப சேஃப்டி எங்கன்னா தரை வீட்டுல தான் சேஃப்டி. ஏன்னா பாஸ்டர் நேரா அன்னைக்கு போல வீட்டு மணிக்கு போய் நின்ட்டேன். ஐயா நின்று 5 நிமிஷம் ஆச்சு, போதுங்க வருங்க எல்லாம் என்ன பார்க்கல. நானும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாஸ்டர் அப்படின்னுச்சு எல்லாம் ஓடு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டேன். இந்த டம் அடுக்கிற மாரி எல்லாம் அப்படியே ஜெயமாய் அடிக்கு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உங்களை பகைப்பார். யார் நிமித்தம்? ஐயா அது கூட நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஓ எனக்கு போறாம, எனக்கு என் மேல அவங்களுக்கு போறாம. ஒரே அக்கா நினைப்பாங்க, எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் வளர்த்தி வாட்டிட்டாங்க, அதான் அவங்களுக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க என் மேல போறாம பண்றாங்க.
என் மாமிசம் அப்படிதான் என் யோசிக்கும். ஆனா வார்த்தை என்ன சொல்லுது? அவர் நிமித்தம் நீ பகைக்கப்படுகிறன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பெருமையா இருந்து பகைக்கிறத பத்தி நான் பேசல. உன்னோட பொல்லாத வாழ்க்கையை பார்த்து பகைக்கிறாங்க, அதை பத்தி பேசல. நீ தேவனுடைய வார்த்தையில எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து வாழும் போது பகைக்கிறாங்க, அதை பத்தி பேசுறேன். தேவ நிமித்தம் நான் பகைக்கப்படுகிறேன். தேவனால நான் பகைக்கப்படுகிறேன். தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது நான் பகைக்கப்படுகிறேன். தேவனுக்காக எழுந்து நடக்கும் போது நான் பகைக்கப்படுகிறேன். தேவனுக்காக நான் இந்த காரியத்தை செய்யும் போது பகைக்கப்படுகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்பட கைப்பருந்தி கொடுக்கிற பிசாசு எழுந்து என் குடும்பத்தை, என் கணவனை, என் பிள்ளைகளை, என்னுடைய உறவினர்களுக்கு மத்தியில் என்ன பகையை கொண்டு வரானா, அந்த இடத்துல நீ ஆண்டவருக்காக பகைக்கப்படுகிறனா கடைசி பரிந்துரைக்கு நினைச்சிரு விட்டுட்டு ஓடுகிறார். நான் சொல்றேன், இது நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பலவீனம். எனக்கு ஆண்டவரோட காரியத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணுகிறோம், கொஞ்சம் அமைதியா இருக்கும், கொஞ்சம் விட்டு விலகுறோம்னா அதுதான் ஆரம்பம் நீ ஆண்டவர் விட்டு விலகி போகிறது. தேவனை தேடுகிறதுல சோர்ந்து போகாம அசட்டையா ஏதோ தானமா இருக்காது. ஆண்டவரை தேடுகிறதுல வைராக்கியமாய், ஆண்டவரை தேடுறதுல ஒரு ஆர்வமாய், ஆண்டவருக்குள் நிற்பத ஒரு விசுவாசமா இருக்கணும். அதான் வசனம் சொல்லுது, என் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நல்லா கவனமா கேளுங்க. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறாவது பாயிண்ட், உலகம் உங்களை பகைக்கும். யோவான் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். John chapter 15 verse 18. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். என்ன சொல்றார் இயேசு? உலகம் உங்களை பகைக்குதுன்னா அதுக்கு முன்ன யாரை பகைச்சிச்சு அந்த உலகம்? ஹலோ, யாரை பகைச்சிச்சு? பகைச்சிச்சுன்னா இங்கிலீஷ் against. அது யாருக்கு எதிர்த்து நின்னுச்சா? உங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு முன்ன யாரை எதிர்த்து நின்னுச்சா? உலகம் தேவனை எதிர்த்து நின்னுச்சு. இன்னைக்கு அந்த உலகம் ஆண்டவரை எதிர்த்து நிக்காம உங்கள்கிட்ட வரல. உங்களுக்கு முன்பாக ஆண்டவருக்கு எதிர்த்து நின்னுச்சு அந்த உலகம். இப்ப எதிர்த்து நின்ற அந்த உலகத்தை நேசிக்க கூடாது என்று வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. ஏன்னா அந்த உலகம் நம்மளுக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கும். உங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு முன்பாக தேவனை எதிர்த்து நின்றது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. 1 Peter chapter 4 verse 16. ஒருவன் கிறிஸ்தவனானால் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 Peter chapter 4 verse 16. ஒருவன் கிறிஸ்தவனானால் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல். ஐயா, ஹலோ, நீங்க ஒரு கிறிஸ்தவனா இருக்கீங்களா? பாடுபடுறீங்களா? இத குறிச்சு வெட்கப்படாதீங்க. தைரியமா சொல்லுங்க, ஆமா பசங்க நான் பாடுபடுறேன். நான் வெட்கப்படல, நான் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நீங்க ஒரு பட்டதாரியா ஆயிட்டீங்க. பட்டதாரியா உங்களுக்கு ஒரு பட்ட தொப்பியை போட்டாங்க. இப்ப மேடையில் ஏறி நீங்க பட்டம் எடுக்கணும். எப்படி வருவீங்க? அழுதுகிட்டே வருவீங்களா? அடே தாங்கி வருவீங்களா? சிலர் பாத்தீங்களா, முன்னால பட்டம் எடுக்கிறதுக்கு அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிடுவாங்க. நீ இப்படி போய் பேர் சொன்னா நீ எடுத்துட்டு இப்படி 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 ஒரு கும்பிடு போட்டு நீ இப்படி வரணும் அப்படிதானே சொன்னாங்க. இப்ப பட்டம் எடுக்கிறவங்க எப்படி எடுக்கிறாங்க? மேல போய் ஆடுது பாத்தீங்களா? அன்னைக்கு ஒருத்தன் இன்னும் கொடி காட்டுறான் மேல போயிட்டு, பைத்தியம் ஆயிடுச்சு எல்லாம். மேல போய் மேல பட்டம் வந்தானே இந்த அவார்டுன்னு சொன்னானே
அவார்டு போய் என்னமோ ஆச்சு. ஏன் உங்களை தகுதிப்படுத்துறாருன்னா சந்தோஷப்படு. உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார். அவர் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீ துன்பப்படுகிறாயா? அது என்ன பண்ணுமா? ஒருவன் கிறிஸ்துவினால் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இப்ப எல்லார் மனுக்கும் நான் தீமத்தி ஏசிக்கிறேன். ஆராதனை மஞ்சா தீமத்தியோட முகம் எப்படி இருக்கும்? மாறி போயிடும். கோபமா இருப்பான், சோகமா இருப்பான். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தேவன் நிமித்தம் ஐயா உங்க வாழ்க்கையில உயர்வு வேணும்னா கிறிஸ்துவின் நிமித்தம் நீ பாடுபடுகிறன்னா சந்தோஷம். புரியுதுங்களா? புரியுதா? என்னது தூங்கிட்டீங்களா எல்லாரும்? கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க துன்பப்படுகிறீங்கன்னா என்ன பண்ணுமா? இருக்கீங்களா? முடியுமா? அப்புறம் ஆபீஸ் தேடிட்டு வந்து என்கிட்ட சத்தம் போட்டு போகுது. நான் சிஸ்டர் சொல்லிட்டேன், ஐயா அம்மா நீ வந்து சத்தம் போடுற டீம்லாம் உள்ளுக்கு அனுப்பாதுட்டேன். ஒன் பியா அது என்னது? சோப்பு ரவுண்டு நடுவில் வெள்ளை கலர். என்னது? டீலாரா அப்படியே மாசு pasal lu masuk saya punya sini semua sini semua sudah naik. கிறிஸ்துவின் நிமித்தம் நீ துன்பப்படுகிறன்னா சந்தோஷப்படு. எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனம்? கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க நல்லா தான் இருந்தீங்க, சந்தோஷமா. ஏன் இன்னைக்கு உங்க குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை? ஏன் உங்க வேலை இடத்துல இவ்வளவு போராட்டம்? ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? ஏன் இவ்வளவு பகை? அப்படின்னா நீ கிறிஸ்துவின் நிமித்தம் பகைக்கப்படுகிற. சந்தோஷப்படு. ஏன்னா வசனம் அதான் சொல்லுது, என் நிமித்தம் துன்பப்படுகிறவன், இயேசுவின் நிமித்தம் நீ துன்பப்படுகிற. இப்ப நான் பண்ற பிரசங்கம், சிஸ்டர் பண்ற பிரசங்கம் நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டுக்கிறீங்க, ஆமா தானே? ஆனா எத்தனை பேரு எப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்றீங்கன்னு தேவன் மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த காமெண்ட்ல வரும், how can the lady can preaching. இப்ப அவனுக்கு பதில் சொல்றதுக்கு நான் preaching பண்றேன். ஐயா உங்களை திருப்தி பண்ண, உங்களுக்கு திருப்தி உண்டாக்க நாங்க பிரசங்கம் பண்ணல. கர்த்தருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்றது தேவன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் மூலமாய் நாங்கள் பேசுகிறோம். அதை கேட்டு அதை விசுவாசித்து நீ விடுதலை ஆகினா தேவ மகிமை உன்னுடைய வாழ்க்கையில காணப்படும். நீ விடுதலை ஆகு. கேட்டு துக்கப்படாத, கவலைப்படாத, வெட்கப்படாத. துன்பப்படுகிற உன் வாழ்க்கையில வெட்கம் இல்லாம வசனம் என்ன சொல்லுது? ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள். ஹalleluya. பகைக்கப்படுகிறீங்க, தேவனை மகிமை சபையில வந்து மகிமைப்படுத்துங்க. பாருங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு நோவா தாத்தா ஞாபகம் வருது. அந்த கப்பல்ல எல்லா மிருகத்தையும் நோவா தாத்தா ஏத்தினாரு. எப்படி நோவா தாத்தா இருந்திருப்பாரு? யார் பாஸ்டர் அந்த நோவா தாத்தான்னு கேக்குறீங்களாமா? என்ன பாட்டி பாக்குறது அப்படிதான் இருக்கு. யார் நோவா தாத்தா? பின்னாடி சிஸ்டர் டவுட் கேட்கறாங்க, எந்த நோவா சொல்றாரு? சேச்சி நோவா சொல்றாரா? எல்லா மிருகத்தையும் ஜோடி ஜோடியா ஏத்தினாரு, ஆமா தானே? எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா நீ பாசரா அங்க உட்காந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, இவனை திருப்தி பண்ணி இவனை கஷ்டப்படுத்தினாலும் வேதனை தான். இவனை திருப்தி பண்ணி இவங்களை கஷ்டப்படுத்தினாலும் எல்லாத்தையும் திருப்தி பண்ண என்னால முடியாது. கர்த்தருடைய வார்த்தை யார் இடத்துல இருக்கோ அவன் விடுதலை ஆகும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனங்கள் இருந்தா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பாருங்க, இந்த வசனம் ரொம்ப சூப்பர் நேச்சர். பகைக்கப்படுகிற ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால்
இருப்பதினால். எத்தனை பேர் கிறிஸ்தவங்களா இருக்கீங்க? கிறிஸ்தவங்களா இருக்கீங்களா? இல்ல கிறிஸ்தவங்க தானே? இல்ல ஏதோ காசு கொடுத்து கூட்டு வந்தாங்க. வேறியமா 10 வெள்ளி கொடுக்குறேன் கண்ணாடி சேர்ச்சிக்கு வந்துருன்னு சொல்லி. இல்ல அந்த டீம் இருக்கா? இல்ல எல்லாம் கிறிஸ்தவங்க தானே? வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்தவ ஒருத்தவன் கிறிஸ்தவனா இருந்தா, ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால் பாடுபடணும். பாடுபடாம இருக்க முடியுமா? எந்த சபை இருக்குன்னு சொல்லுங்க. முதல்ல நாங்க போறோம், அப்புறம் நீங்க பின்னாடி வாங்க. அடாக்கா mana chest tak ada problemnya. Ada sister bagi tahu saya pergi sana. Kamu pastor, saya duduk tepi belakang sana nanti balik. இருக்கா? ஒரே ஒரு இடம் இருக்கு, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். பரலோகம் தான் என் மூச்சு, பரிசுத்தம் தான் என் பேச்சு, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்கா சுவிசேஷத்தை கொஞ்ச காலம் பத்திரம் பாட அனுபவிக்க. கொஞ்ச காலம் கிறிஸ்துவுக்காக நீ பாட அனுபவிக்க, கிறிஸ்துவுக்காக நீ வேதனை அனுபவிக்கிற, கிறிஸ்துவுக்காக பொய்யான பெயர்ல நீ பழி அனுபவிக்கிற, கிறிஸ்துவின் நிமித்தம் நீ பகைக்கப்படுகிற. அது இருக்கணும். யார் என்ன ரஞ்சித் அம்மா தானே உனக்காக எழும்புறான், உனக்குள்ள இருக்கிறவரை பார்த்து எழும்புறான், உன்னை நிந்திக்கிறான், உன்னை வெட்கப்படுத்துறான். ஐயா கடைசி பரிந்தார் அந்த வசனம் என்ன சொல்றது? கடைசியா பாருங்க. ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவர். சங்கீதம் 118 8வது வசனம் சொல்லுது. சங்கீதம் Psalms 188 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பிரியமாய் இருப்பதே நலம். எல்லாரும் வசனத்தை கேளுங்க. மனுஷனை நம்புவதை பார்த்து நீ விடுதலையாக மட்டும் பத்தாது, இந்த சபையை விடுதலை ஆகும். என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? வாசிங்க, விட்டு விட்டு சொல்றோம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் ஓடிடுவான் பிசாசு. அந்த மாதிரி பேசுங்க. தூக்கமே உங்களை விட்டு ஓடாது. சொல்றா வாய் முதல்ல மேல் தோக்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை பேரில் என்னது பற்றுதலாய் இருப்பதே நலம். நீ மனுஷனை நம்பிட்டு இருக்காத. ஒவ்வொரு தடையும் வாழ்க்கையில நீ மனுஷனை தான் நம்பி சொல்ற. பாஸ்டர் என் சூப்பர்வைசர் பதவி கொடுப்பாரா? பாஸ்டர் என் சூப்பர்வைசர் சம்பளத்தை ஏத்துவாரா? பாஸ்டர் என்னோட குடும்பத்துல நல்லது நடக்குமா? பாஸ்டர் என் கணவருக்கு வாட்டி நல்ல போனஸ் எடுப்பா. ஏன் மனுஷனை நம்புற? உன்னை போஷிக்கிறவர் கர்த்தர், அவர் உன்னை போஷித்து நடத்துவார். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் அவன் செழிப்பா இருப்பான். ஆமென். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. எரேமியா 17 7 8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹalleluya. சிஸ்டர் கபிதா, யார் மேல் நம்பிக்கை இருக்கணும்? இருந்தீங்கன்னா என்னவாகும்? பிச்சைக்காரி ஆயிரும். அவனி எக்ஸ்பைரி டேட் வரப்போகுது. வாசிக்கமா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. கர்த்தர் யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்? யார் மேல் நம்பிக்கை வைக்கணும் சொல்லுங்க. என்ன நம்பலையா? அப்புறம் நான் ஏன் அந்த சபையில இருக்கணும்? ஆமா, எவனை நம்பல நீ போ. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இல்லையா?
மனுஷனை நம்பி அல்ல. சிஸ்டர் நீங்க நேரா நின்று கேட்கறதுனால நம்பிடுவோன்னு இல்லை, கர்த்தரை நம்பி நில்லுங்க. அன்னைக்கு அக்கா கேட்டாங்க, பசங்க கரெக்டா தூக்கிட்டு போவீங்களா கீழே போட்டுருவீங்களா? ஆனக்கா நம்பி வாங்கக்கா, விடுவாம கூட்டு போயிடுறாங்க. கர்த்தரை நம்புங்க. அவங்ககிட்ட சொன்ன, இந்த வீல் சேர் ரொம்ப நேரம் இருக்க, தூக்கி போட்டு நடப்பீங்க. கர்த்தரை நம்பணும். ஆண்டவர் நம்மளுக்கு புதிய பலனை கொடுப்பாரு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை மட்டும் நீ ஆண்டவர் மட்டும் நம்பி இருந்தீனா நீ மோசம் போக மாட்ட. நீங்க யாரை நம்பி இருக்கணும்? பாஸ்டர் கணவனை நம்பனேன், பாஸ்டர் இந்த மனுஷனை நம்பனேன், பாஸ்டர். ஆமாயா, நீ நம்பினது கர்த்தர் இல்ல, நீ மனுஷனை நம்பன. நீ யாரை நம்பி இருக்க? யாரை நம்பி இருக்க? எலிசா யாருமா நம்புற? எங்க அப்பாவை தான் பாஸ்டர் நம்பி இருக்கு. அதனாலதான் ஏன் வருது இடிக்கல்லு மேல டுமா குட்டு உதவணும், அடி விழுவும், பாடு விழுவும், வேதனை விழுவும். நம்ம தேவனை நம்பல, ஆண்டவரை நம்புங்க. வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்பிரு. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறது. அவன் எப்பொழுதும் செழித்திருப்பான், அவன் எப்பொழுதும் நல்லா வாழும். ஆமென். மீகா 7ஆம் அதிகாரம் 5-6 பாருங்க. சிநேகனை விசுவாசிக்க வேண்டாம். மீகா 7ஆம் அதிகாரம் 5-6. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். பாஸ்டர் என் கூட்டாளியை நம்புவேன், அவனை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு போவேன். அப்பா அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போவான். பாஸ்டர் நம்ம கூட்டாளி நம்பர் பின் நம்பர் கொடு, நாளைக்கு போகும்போது 0007 இருக்காது, எல்லாம் 0வா தான், எல்லாம் காலி பண்ணிடுங்க. நம்பிக்கை கர்த்தர் மேல வைங்க. யார் மேல வைக்கணும்? யார் மேல வைக்கணும்? பாஸ்டர் நான் உங்களை நம்புறேன், I hope that நான் அவங்கள தான் நம்பி நான் இந்த காரியத்தை யாரையும் நம்பாதீங்க. வசன தெளிவா செய்து சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். என்னது சொல்லுங்க? யாரை விசுவாசிக்க வேண்டாம்? பசங்க நான் விசுவாசிச்சிட்டேனே, அப்ப அவங்க விசுவாசியா மாறிடுவாங்க. ஒரே இன்ஜெக்ட் ஏன் போயிருவேன். யாரை நம்பின? வேதம் யாரை நம்பாதன்னு சொல்லுது? இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுங்க. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். உங்க வாழ்க்கையில சில கேரக்டர் வருது, நல்லா யோசிச்சு பாருங்க. அது நீங்களா? உங்க வாழ்க்கையில சில சுபாவம், சில எண்ணம், சில வார்த்தைகள் வருது, அது என்ன உங்கள்ட்ட இருந்தா வருது? இந்த வார்த்தை உங்கள்ட்ட இருந்தா கத்துக்கிட்டீங்க? புரியுதுங்களா நான் சொல்றது? நேற்று ஒரு நம்ம பையனுக்கு கேட்டிருக்கோம். நான் சொன்னேன், ஐயா நல்லா இருக்கிற குடும்பம் கூட சில சீரியர் பார்த்து அதோடைய ஆவி அவங்களுக்குள்ள வந்து அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனை வந்தது. எப்படி மருமகளுக்கு எப்படி தெரியும் மாமியாரோட முடியை பிடிச்சி இருக்குது? பைபிள் கத்து கொடுத்தா மாமியார் முடியில இப்படி வச்சு ஒரு ஆட்டு ஆட்டி இப்படி இரு, மாமியார் முடியல வந்து தோப்பா முடி கத்து கொடுத்துருக்க பைபிள். எப்படி தெரியும்? பைபிள் படிச்சு கணவர் வெளியே போயிட்டு வந்தா சட்டை மோந்து பாரு, பைபிள் சொல்லிச்சா? அவர் ஒரு மாதிரியா நடந்தானா கண்டுபிடின்னு பைபிள் சொல்லிச்சா? இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிறோம்? யோ உன்னை பத்தி எனக்கு நீ முழிக்கிற மொழியிலே கண்டுபிடிச்சிருவேன் அப்படியா? இல்லையா? நீ போய் எல்லாம் தேவையில்லாதெல்லாம் பார்த்துட்டு தேவையில்லாதெல்லாம் படிச்சுட்டு இப்ப வந்துருச்சு டிக்டாக், அதுல உள்ளது அப்படியே நடந்துச்சுன்னா அப்படியே மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஏன் வேதத்தை பாரியா? சத்திய வசனம் என்ன சொல்லுது? சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். சிநேகிதனை
அதனாலதான் சிஸ்டர் இன்னொரு சொல்லுவாங்க என் மகன்கிட்ட, அம்மா ஒரு சரித்திரம் படிச்சறியா, எனக்கு ஃப்ரெண்டு யாருமே இருக்காங்க, அதனாலதான் நல்லா வாழ்வு. ஃப்ரெண்டு வச்சிருக்கணும்னு குறை சொல்லல, நான் வேதம் அப்படி சொல்லுது, நான் என்ன பண்றது? வேதம் என்ன சொல்லுது? சத்து குக்கு சமைக்கு ஈசி சம குக்கு தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்க நல்லதுதான் பார்த்திருக்கீங்க, கெட்டது ஒன்றும் பார்க்கல. பெஸ்ட் ஃப்ரெண்ட்னால தெரியுமா? பெஸ்ட் ஃப்ரெண்ட் கெட்டது போய் கேளுங்க. ஐயோ கையெடுத்து கும்பிடுவாங்க, வேண்டவே வேண்டாம். அததான் இந்த வசனம் சொல்லுது, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவனுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. இயேசுவோட மார்புல படுத்தவங்க கேக்குறாங்க, இயேசுவிட்ட கேளு, யார் காட்டி கொடுக்க போறான்னு கேளு. நம்ம ரொம்ப இமோஷனல் ஆயிட்டோம்னா, ரொம்ப நம்பிட்டோம்னா எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ஆனா ஒரு நாள் அவன் பகைஞ்சனா ஆகும்போது கேட்பான் பாரு கேள்வி, எப்படி இருக்கும்? தமிழ் ஒண்ணுமே பேச முடியாது. ஏன்னா உன் நாக்கு தானே சொன்னிச்சு, உன் வாய் தானே அவன்கிட்ட சொன்னிச்சு. அவன் கேட்கறான் திரும்பி. உன் வாக்குல இருக்கிற சூழ்நிலை, ஆமா நீ இந்த வயசுல இதை பண்ணல, இந்த இடத்துல சீன கொலையில மறுவழி கலங்க திருடுனால இப்ப மட்டும் எப்படி திருடி இருக்க மாட்டேன்? நீ சொன்ன கேட்க. உன் வாய் நான் சொல்லுவேன், உன் நாவு மட்டும் சரியா இருந்துச்சுன்னா பிரச்சனை வெளியில இருந்து எங்கேயும் வராது. சிலவங்க என்ன பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னு தான் தெரியல. கோபத்துல மறைக்கிறீங்களா, பாசத்துல மறைக்கிறீங்களா? ஆனா வசனம் இப்படிதான் சொல்லுது. திறந்து அதுல இருந்து வாசமா வெங்கட் பாட்டினா அதுல இருந்து பாசம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். சொல்ல வேணாம், நீ முப்பாட்டுல இருந்து வாசின்னு சொல்றேன். ஏன்னா அவங்க முறைக்கிறாங்க திருப்பி திருப்பி. அது சிநேகிதர் அதுதான் போகுது. நான் பேசல, படிக்கிற பிள்ளை சொல்லுது, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். நம்பாதே. உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவனுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. என்ன பண்ணக்கூடாது? உன் வாயை எச்சரிக்கையாயிரு. அடுத்தது, மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறார். அது சொன்ன பாருங்க, யார் கனவீனப்படுத்துறா? பாஸ்டர் எனக்காக பிரசங்கம் எடுத்து ஐயா 2000 ஆண்டுக்கு முன்பாக அந்த வசனம் எழுதிருச்சியா, நான் உனக்காக எடுக்கல. அந்த வசனம் எழுதுனனால நான் எடுத்திருக்கேன். மகன் யாருக்கு விரோதமா? ஏன் போல மறைக்கிற? ஏங்கா ஏஞ்சி நடக்க போறீங்களோ? ஹalleluya. வாசிங்க. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறார். என்ன பண்றாங்க? புதுசா நடக்குது உங்க வீட்ல. உங்க வீட்ல நடந்துச்சுன்னா தூக்கி மாட்டீங்க. புதுசா சிஸ்டர் இது நடக்குது. டிபோராக்கு எழுதுகிறேன், உன் மகன் உன்னை மூக்க பிடிச்சு திருவான். அப்படியே போட்டு தகப்பனுக்கு மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகன் தன் தாய்க்கு விரோதமாகவும். என்னது? நம்பிக்கையே ஜஸ்மின் பாஸ்டர், நீ வெயிட் பண்ணு, வளரு. கண்ணுக்கு கண்ணாய், மூக்குக்கு மூக்காய். இரு. உன் மகன் தன் தாய்க்கு விரோதமாகவும், மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும். நீங்க அதுல பாத்தீங்களா சீரியல்ல இங்க எழுதிருக்கு விரோதமாய். விரோதங்கள் எழுமையா, விரோதமாய் பேசுவாங்கயா. நீ கர்த்தருக்குள்ள வளர்ந்து யாருக்கு பிடிக்காது? அத பார்த்து நீ விலகி ஓடாத. பாவத்தை விட்டு ஓடுறியா? நல்லது, யோசேப்பை போல. ஆனா தேவ சமூகத்தை விட்டு ஓடாத. உன்னை போல ஒரு கோலம் வேற எங்கேயுமே இல்லை. ஒரு பிரச்சனையை பார்த்து சரினா இங்க இருந்து பஸ் எடுத்து கப்பலா பிளாஸ் ஓட்டுனா நான் பாஸ்டர் ஒரு தேவ பிள்ளையா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனா, சாட்சி இருக்காமா? இல்லையா? தேவ நிமித்தம் நீ துன்பப்படுகிற நிலை, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. முடிச்சிட்டியாமா? முடியும். மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே.
அதேக்கா உங்க டைம் வரல. இவர வேகமாட்டியாடுறாங்க. உங்களுக்கு அடுத்த டைம் அவங்களுக்கு 1 மணிக்குன்னா உங்களுக்கு 2 மணி. என்ன பாஸ் சபைக்கு வந்து இப்படி எல்லாம் சாபம் கொடுத்தீங்க? வேதம் அப்படிதானே இருக்கு. நீ ஆண்டவரோட மீது துன்பப்பட்டு தான் ஆகணும். ஆசீர்வாதம் கொண்டு போய் உங்களை எல்லாரையும் கணத்துல போடுறதால ஆசீர்வாதத்தை விட்டுட்டு துன்பம் சொல்லிட்டு கிணத்துல இருந்து உங்களை தூக்குறது எவ்வளவு நல்லது. ஆனா எதுக்கும் செவி கொடுக்காம அசையாம ஆடாம பிரிச்சு உட்காந்து எரேமியா 50:4 பாருங்க. நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையா இருங்க. எந்த சகோதரனையும் நம்பாதிருங்க. சிஸ்டர் முன்னாடி இருந்து சிஸ்டர் ஓகே சிஸ்டர் நீங்க தான் சிஸ்டர். ஏன்னா செக் பண்ணிக்கணும் இருக்கீங்களா எல்லாரும் தூங்கிட்டீங்களா. வசனம் சொல்லுது நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையா இருங்க. எந்த சகோதரனையும் நம்பாதிருங்க. எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறார், எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறார். பாருங்க எரேமியா 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார் ஆண்டவர்? சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். இப்ப எதுல நம்ம திருப்பி போய் விழுகிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புய பலமாக்கி நம்பிக்கையா நீங்க ஏற்றுக்கொண்டனால தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு எல்லாரும் கேளுங்க. யாரை விட்டு விலகக்கூடாது? கர்த்தரை விட்டு விலகின வேதம் என்ன சொல்லுது? அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருதயம் கர்த்தரை விட்டு விலகுதுனா யார் கேக்குறீங்களா? உங்க இருதயம் கர்த்தரை விட்டு விலகுதுனா நீங்க யாரா? எத்தனை பேர் விலகிருச்சு பாஸ்டர்? விலகிருச்சா? விலகக்கூடாது. இப்பதான் தெளிஞ்சிட்டார். ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாரு, முடிச்சுட்டார். பாஸ்டர் ஓகே, சிஸ்டர் ஓகேயா? பாஸ்டர் கேட்கறதுக்கு முன்னே தலையாட்டிடுறாங்க. நல்ல விசுவாசம். பாஸ்டர் கேட்கறது தலையாட்டி. உங்க இருதயம் கர்த்தரை விட்டு விலகுதுன்னா, ஜெனிஃபர் அக்கா விலகுதா? வந்துருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பலப்படுவோம். நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக மாற்றுவோம். மனுஷன் பேசுகிறத கேட்டு மாறாதீங்க. எல்லாரும் எழுதுவானமா நம்ம ஆண்டவருக்கு முன்பாக இந்த சிஸ்டர் பாடுங்க. முதல் பாடல் ஆவியே வாருமே என்று சொல்லி எல்லாரும் இந்த திருவுருத்துக்கு முன்பாக